ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தேனி சக்கரவர்த்தி. சாரி, நிறைய ப்ராஜெக்ட்ஸு, நிறைய கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் இருந்தனால வந்து என்னால் சரியாக வீடியோ பண்ண முடியல. ஸோ அதனால தான் வீடியோ பண்ண முடியல, நினச்சிக்கங்க. இந்த வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க. கூலி படத்தோட எஃப்டிஎஃப் ஃபஸ்ட் போயிருக்கோம். எங்கேயும் நான் தேட்டர் பண்ணிட்டு வந்து பார்க்கலங்க. அஃபிஷியலாக டிக்கெட் வாங்கி போய் எஃப்டிஎஃப்எஸ், அதுவும் பால்கனி ரோவில் போய் சென்ட்ரி சீட்டை பார்த்து புக் பண்ணி, அப்போ கரெக்டான வியூ இருக்கும். அங்கிட்டு ஸ்க்ரீன் அங்கிட்டு போகக்கூடாது, இங்கிட்டு போகக்கூடாது, தலைவரை சென்டராக பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூக்கு சும்மா தேட்டர்லாம் நிறைய வர மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதில் நான் சொல்லியிருந்த விஷயம் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து தலைவர் ஃபேன், பயங்கரமான தலைவர் ஃபேன். எந்த அளவுக்கு தலைவர் ஃபேன்னா, எல்லா பசங்களுக்கும் எனக்கு வந்து தளபதி பிடிக்கும், தலை பிடிக்கும், எஸ்டிஆர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி சொல்லிக்கிறோம் மத்தியில் நான் ஒருத்தன் தான் வந்து தலைவர் ஃபேன். பார்த்துக்கங்க நான் எந்த அளவுக்கு ஒரு தலைவர் ஃபேனாக இருந்திருப்பேன்னு. ஏன்னா இப்போ என் ஏஜ் வந்து 21. ஸோ இந்த காலகட்டத்தில் தலைவரை பிடிக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா வந்து இப்போ இருக்க ரீசன்ட் மூவிஸ் எல்லாமே வந்து தலைவரோட படம் பயங்கரமான படம். ஸோ அதுக்கான ஃபேன் பாஸ் ஆகிருக்கணும். நான் ரொம்ப ஆதி காலத்துலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரன், அது காலகட்டம். ஏன்னா இந்திரனுக்கு முன்னாடிலாம் எனக்கு அந்தளவுக்கு சின்ன பையன், அந்தளவுக்கு விவரம் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி காலகட்டத்திலேருந்து நான் அவரோட அப்போ இருந்தே அவரோட ஃபேன். இந்திரன்லாம் நான் எங்கள் அப்பாவுக்கு தெரியும், பல தடவை நான் டிவியில் போட்டு அந்த சிடி கேசட்டே தேஞ்சு போச்சு. அந்தளவுக்கு நான் பார்த்த படம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்த்த படம். நிறைய படங்கள் தலைவர் தேட்டரில் போய் பார்க்க முடியல என்னால். ஏன்னா எனக்கு அதுக்கான வருமானம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்னா சின்ன வயசு அவ்வளோ விவரமும் கிடையாது தேட்டருக்கு போய் பார்க்குற அளவுக்கு. ஸோ அதனால் பார்க்க முடியல. ஸோ லாஸ்ட்டாக தேட்டரில் போய் பார்த்த படம் தலைவரோட வேட்டையின் படம். ஒரு 4 நாள் 5 ஷோ அம்மாவோட போய் பார்த்தேன் நான். ஸோ அதனால் ஃபீல் இல்லை. இன்றைக்கி கூலி படம், அதுவும் தலைவரோட 50 இயர்ஸ், 50 வருஷம் ஒரு மனுஷன் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா என்ன பார்ப்பார் அப்படின்ற ஒரு பெரிய இது இருக்குல்ல, அந்த எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தலைவர் வேறு சூப்பராக சொல்லிட்டாரு. என் ஆடியோவில் வச்சு பார்த்து நான் ரொம்ப ஷாக்கில் செம்மையாக இருந்துச்சு அது. காய்ஸ், அதான் கொஞ்சம் கை வலிக்குது, கேமராங்களை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா ரொம்ப நேரம் கையில் வச்சு பேச முடியனால கொஞ்சம் சேஞ்சுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ தெரியவே நம்புகிறேன் நான். சரி, ஓகே. படம் எப்படி இருந்துச்சு கூலி படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு கதை. எந்த அளவுக்கு சூப்பரான கதைன்னா, அவர் தலைவர் ஆடியோ லான்ச்சில் பாராட்டி பேசியிருப்பார். சூப்பராக இருக்குது, ஒண்டர்ஃபுல், பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட் மேக்கிங் சொல்லி. பிரில்லியண்டான ஸ்கிரிப்ட். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஆஸ் அ ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக, ஒரு ஃபிலிம் மேக்கராக, அப்போ ஃபிலிம் மேக்கராக என்னோடய தாட் என்னென்னா, கே செல்குமார் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அவரோட மெத்தட் தான் ஒரு பேசிக் ஸ்க்ரீன் ப்ளே மெத்தடாக இருக்கணும். எப்படின்னா, ஒரு சீனை சொன்னால் காட்டக்கூடாது, காட்டினா சொல்லக்கூடாது. அதாவது நாளைக்கு பீச்சுக்கு வந்துடுறான் அப்படின்னு சொன்னான்னா, அது பீச்சுக்கு போகிறான்னு சொன்னதுக்கப்புறம் பீச்சில் காட்டிடணும், கட் பண்ணால். அதை எப்படி பீச்சில் போகிறது, பீச்சுக்கு வாடா அப்படின்னதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்துட்டியா அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணக்கூடாது, பண்ணிட்டு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த 2-3 இடத்துல வந்து ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பழைய அணியில் சொல்லுவாப்பில், பேர் மறந்து வச்சுங்க சாரி தப்பாக நினச்சிக்கிறாங்க, சொல்லுவாப்பில், இந்த மாதிரி உன்னோட பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணி யாரும் அவன் கூலி நம்பர் சொல்கிறாங்களோ அவங்க தான் உன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கட் பண்ணால் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி போயிடும். அப்போ இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சாரி, அவர் சத்யராஜ் சார் என்ன பண்ணுவார், ஸ்ருதிகாசன்ட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கூலி நம்பர் சொல்லு, ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு கூலி நம்பர் சொல்லி இந்த நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அப்படியே அதை பார்த்தோமே ஓகே அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், தலைவருக்கு என்ன, ஸ்ருதிகாசன் தான் வந்து தலைவரோட பொண்ணு அப்படின்னு ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கனெக்டிங் இருக்காது. நம்ம பார்க்குறதுக்கு அந்த பாண்டே இருக்காது அந்த இடத்துல. அது எப்படா சொல்கிற இடத்துல அந்த ஒரு சின்ன ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல்கிற இடத்துல தான் அந்த தலைவருக்கும் இந்த ஸ்ருதிகாசனுக்கும் கனெக்ட் ஆகிற இடத்துல மட்டும், அந்த 2 பேரும் பேசிக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த கனெக்ஷன் இருக்குமே தவிர மீது எந்த இடத்துலையுமே இருக்காது. சொல்லிட்டு பண்ணக்கூடாது, பண்ணிட்டு சொல்லக்கூடாது. அதான் அது எப்படின்னா, கொஞ்சம் கேமரா பின்னாடி போட்டோம் நல்லாயிருக்கும். ஓகே, அப்படின்னா ஒரு மாதிரி இதாக இருக்குது அது. பட் சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட். நான்லாம் ரொம்ப எனக்கு சொல்லும் போது கண் கலங்குதுங்க. 2 நிமிஷம். சின்ன வயசுலேருந்து என்னை ஒவ்வொன்றா கலாச்சானோ, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கெட்ட வாயில் வருது. எனக்கு எவனாவது என் தலைவரம் பற்றி பேசினேன் அவ்வளோதான். உனக்கு நல்லா இருக்குங்க கதை.
என்னன்னா சில சீன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து சில இடத்துல இப்படி போகிறது இல்லை. ஆஸ் அ ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா ஃபிலிம் டெக்னிக்கலாக சம் சீன்ஸை வந்து நம்மளே கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன் நான் இந்த லோகேஷ் நான் எதிர்பார்க்கல. நான் லோகேஷோட எல்லா மூவிலுமே ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். லான்லினியர் ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸ்கிரிப்ட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது ஸ்கிரிப்ட் ஒருத்தன் வெளியே போகும்போது ரிவ்யூ கொடுத்துட்டு போனான். சும்மா வெளியே வண்டியில் போகும்போது படம் மொக்கையாக இருக்குது, 200 ரூபா வேஸ்ட்டுட்டு போனான். அந்த நாய்க்கு ஒன்றுமே பார்க்க தரல. படம் நல்லா இருக்குது. சீரியஸாக நான் வந்து லோகேஷ் படம் வந்து அந்தளவுக்கு ஓரளவுக்கு பிடிக்காது எனக்கு. ஒரு மாதிரி ரத்த கலரியாக கதையே இல்லாத மாதிரி இருக்கும். பட் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது கதை. தலைவருக்கு நாட் ஓன்லி தலைவர், ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது. ஸ்கிரிப்ட்காண்டி தலைவரை பார்க்கலாம். தலைவருக்காக பார்க்க வர பார்க்குவாங்க. அதை தாண்டி ஸ்கிரிப்ட் பார்க்குவாங்க. ஸ்கிரிப்ட் கூட நல்லா இருக்குது கதை. அது வேறு எவனாவது ஸ்கிரிப்டை பற்றி பேசலான்னு வச்சுக்கோங்க, நான் கிழிச்சே முடிவேன். அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது. ஒரு ஸ்கிரிப்டாக நல்லா இருக்குது. எனக்கு என்னென்னா இன்னும் சரியாக மார்க்கெட் பண்ண தெரியலன்னு ஒன்று இருக்குது. எனக்கு அமீர் கான், உபேத்ரா இவங்கெல்லாம் கேமியோன்னு சொல்லி ஆடியோ லான்ச்சே சொல்லிட்டாங்க. இது எப்படின்னா சொல்லிட்டு காட்டுற மாதிரி இருக்குது. அந்த எஃபெக்ட் இல்லை. நீங்கள் இன்னும் ஆடியோ லான்ச்லையோ இல்லை வெளியே சொல்லாமல் அமீர் கானையும் உபேந்திராவையும் இந்த மாதிரி அவங்க ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, கேரக்டர் இருக்குன்னு காட்டாமல், நீங்கள் ட்ரெய்லர்லேயும் காட்டாமல் ஆடியோ லான்ச்லேயும் காட்டாமல் இருந்துச்சுங்க, பக்காவான கோஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். இது எப்படின்னா அவர் கேமரா எப்படி கொண்டு போய் அவரை எப்படி இன்ட்ரோ ஒரு உபேந்திரா கூட தெரிஞ்சிருச்சு, உபேந்திரா வருவாப்புல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. யாரோ புதுசாக ஒரு கேரக்டர் கண்டிப்பாக. எனக்கு உபேந்திரா சீன் கூட நல்லா இருந்துச்சு. அவருடைய இன்ட்ரோ கூட நல்லா இருந்துச்சு. அது உபேந்திரா அப்படின்னு டக்குன்னு இருக்கும்போது உபேந்திரா கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் அமீர் கான் வருவார்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அமீர் கான் அப்படியே கைக்கு போகுது, டேட்டூக்கு போகுது, நாய்க்கு போகுது கேமரா. அப்புறம் கடைசியில் மெல்ல 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 செஸ்ட்டுக்கு ஏறி மூஞ்சிக்கு வருது கேமரா. இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏதோ குருட்டு நாய் வண்டியை முறுக்கிக்கிட்டு போகுது, அவ்வளோதான். அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அது அமீர் கான் தெரிஞ்சிச்சுரா, பின்ன ஏன்டா கேமரா பக்கத்தில் சீக்கிரம் கொண்டு போக மாட்டேங்க அப்படின்ருக்கு. ஸோ லோகேஷ் சார், உண்மையிலே உங்கள் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு சூப்பராக ரொம்ப வியந்து பார்த்த ஸ்கிரிப்ட்னா இதுதான் சார் நான் சொல்லுவேன். சீரியஸாக உங்களோட மாநகரம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கைதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இடையில பண்ண மாஸ்டரும் லியோவும் நான் வந்து தளபதி வெறுக்கிறவன் கிடையாது. பட் அந்த ஸ்டோரி எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. பட் அவரோட ஆக்டிங் வைஸ், நீங்கள் மேக்கிங் வைஸ் சூப்பர். பட் உங்கள் ஸ்டோரி அந்த சைடு எனக்கு பிடிக்கல. கைதியும் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்குதுன்னு சொல்ல முடியாது. கைதி எனக்கு ஒரு கம்மி தான். விக்ரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான படம். அந்த வரிசையில் கூலி, சூப்பரான கூலி. ஒரு 50 இயர்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்ற ஒரு தலைவருக்கானது இந்த படத்தில் சூப்பராக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இப்போ வெங்கட் பிரபு பண்ணாப்புல கோட்டுன்னு சொல்லிட்டு தலைவருக்கு தளபதிக்கு பண்ணார். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், எல்லா தளபதியோட எல்லா படத்தை விட படம் ஸ்பெஷலாக இருக்குன்னு பண்ணாப்புல. எல்லாமே எனக்கு வந்து ஒரு மாதிரி கேமியோக்குள்ள சரி தப்பாக பிஸ்னஸ்க்கு செஞ்சு ஸோ படத்தோட சொல்கிறேன் நான். ஸோ இந்த கதை அப்படி இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்ருச்சு. அந்த ட்ரெய்லரில் காமிச்ச அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு சீன் அவ்வளோ ஒரு பெரிய சீக்வன்ஸே இருக்குது. தூக்கி சாப்பிட்ருச்சு மொத்தமாக. அதையும் இன்னும் இந்த கொஞ்சம் சொல்லாமல் பண்ணியிருக்கலாம் நல்லா இருக்குன்னு தோணுது. அது பித்ராவும் அமீர் கானு, அப்புறம் இந்த சொன்னது முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த காட்டிட்டு சொல்கிறது, சொல்லிட்டு காட்டுறது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. 2-3 சீன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் சில சீன்ஸை. அது கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே கேமரா ஆங்கிள்ஸு, அந்த மோக்கு போட் எஃபெக்ட், ஸ்டென்ட் சீன், வா. இந்த என்ன சொல்கிறது, அந்த சுதிகாசன் ஃபோன் பண்ணுவாங்க. சுதிகாசன் ஃபோன் பண்ணும்போது அந்த தலைவர் எடுக்க போகும்போது அந்த சீன் இருக்கு பாருங்க, அப்படி கூஸ் பம்ப்ஸ் அப்படி இருக்குது. சீரியஸாக நான் எப்பவுமே ஒரு படமாக ஒரு மூவியாக பார்க்கணுன்னு நினைப்பேன். இன்றைக்கி நான் யாரோட ஃப்ரெண்ட்ஸோட யாரும் நான் போகல, தனியாக தான் உட்காந்து போய் பார்த்தேன். தலைவர் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோவை தனியாக உட்காந்து பார்க்குற எவனா இருக்கீங்களா? சில டிக்கெட் கிடைக்கலையும் போய் பார்ப்பீங்க. நான் எல்லா படமுமே தேட்டருக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா ஒரு மூவி தேட்டரில் போய் பார்க்குறன்றது நாட் என்ஜாய்மெண்ட் என்னை பொறுத்தளவுக்கு. அது காமன் ஆடியன்ஸ்க்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபிலிம், ஒரு எஃபெக்டை வந்து எப்படி ஃபீல் பண்ணுறோன்றது தான் நம்ம தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த வரிசையில் இட்ஸ் எ குட் ஸ்கிரிப்ட், குட் ஸ்க்ரீன் ப்ளே. பட் வந்து சின்ன கரெக்ஷன்ஸ், நிறைய மிஸ்டேக் இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா பக்கத்தில் காமன் ஆடியன்ஸே சொல்கிறாப்புல
ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த நான் சொல்லியிருந்த இந்த சேனலில் சொல்லியிருந்தேன் நான். அப்புறம் ஸ்ருதிஹாசன் இதில் ஹீரோயினாக பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க ஹீரோயின் பண்ணுறதுன்னு இந்த சீன் வந்து கண்டிப்பாக நான் சொன்னேன். எனக்கு ஸ்ருதிஹாசனோட ஆக்டிங் வந்து எனக்கு என்ன தெரியல, பெருசளவுக்கு எனக்கு எந்த அளவுக்கு ஒரு மாதிரி பிடிச்சதில்லை. ஏன்னா இருக்கும் சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க, பட் நான் அவங்க ஆக்டிங்கே ஒஸ்ட்டு அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லதால அவங்க பண்ண சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எனக்கு மாதிரி அவங்க பிடிக்காது. ஆனால் இதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்ருதிஹாசன், சீரியஸாக சொல்கிறேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த இதுக்கு அப்புறம்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி இந்த ஏரியாஸ்லாம் சொல்லுவாங்க திண்ணக்கமாக பேசுகிறது அப்படின்ட்டு, தலைவர்கிட்ட சில இறந்து அது சத்யராஜ் சார் வந்து இறந்து போகிற சீன்லாம் இருக்கும்போது தலைவர்கிட்ட பேசுகிற இந்த கான்வர்சேஷன் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும் எங்களை பற்றி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த சீன்ஸ்லலாம் நான் ஓகே டைலாக்ஸ் இருக்குது ஓகே, அவங்க பண்ண அந்த இது வந்து ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு எனக்கு. ஒரு மாதிரி சீரியஸ் சொல்லப்போனால் ஒரு நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்கலாம் உபேந்திரா சார். சீரியஸாக வந்து நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவங்களோட படத்தை. படம் சூப்பராக இருந்திருக்கு. அமீர் கான் தமிழில் பேசியிருக்காங்க, சூப்பராக பேசியிருக்காங்க. சீரியஸாக ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சீரியஸாக சௌபின் சாரோட கேரக்டர் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச தலைவர் சொன்ன மாதிரி சௌபின் சார் இந்த படத்துக்கு அப்புறம் சீரியஸாக நிறைய படங்கள் வந்து கமிட் ஆக போகிறீங்க, அந்த இது கன்ஃபார்ம். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்து குரூப்ஸ் பம்ப்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் தாண்டி அதே மாதிரி நாகார்ஜுனா சார் வந்து ஆடியோ லான்ச்சர் வந்து சொல்லியிருப்பார், த 1 கூலி இஸ் ஈக்குவல் டு 100 பாஷாஷ் அப்படின்னு. டெஃபினட்டாக சொல்லுவேன், 1 கூலி இஸ் ஈக்குவல் டு 100 பாஷாஷ் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா சீரியஸாக வந்து பாட்டுகள் ஒவ்வொன்றுமே சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரிச்சுட்டாரு அனிருத் சார். நானும் உங்களுக்கு மாதிரி சொல்கிறேன், எல்லா படமும் நல்ல படம் தான், ஆனால் தலைவருக்காக இதை கொடுக்கணும். நானும் அந்த மாதிரி ஒரு ஃபேன். அது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்ஸ் தலைவருக்காண்டி பிரிச்சுட்டாரு. அதை தாண்டி நாட் ஓன்லி தலைவர், எல்லா கேரக்டருக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டரோட பிஹேவியர்ஸ் அண்ட் ஸ்கேட்டர் ஸ்கெட்ச் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா ஒன்று ஒவ்வொன்றும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு தலைவர் படத்தை பார்க்கும்போது ஒரு நாட்டை ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக, ஒரு அப்கமிங் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக, ஒரு டைரக்டராக, ஒரு ஆக்டராக எதுவுமே இல்லாமல் அஸ் அ ஃபேன் பாயாக ஒரு மாற்றிருச்சு மைண்டவே. என்ஜாய் பண்ணி சிரித்து ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி வேறு மைண்டுக்கு போய் கூஸ் பம்ப்ஸ் ஆக்கி வேறு மாதிரி ஆக்கிடுச்சு படம். உண்மையிலே வெளியே வரும்போது கண் கலங்கி அழுதுட்டேன் உண்மையிலே. ஒரு எமோஷ்னல் ஸ்டோரியை வச்சு அப்படின்னா ஒரு ஜெய் பீமு, ஒரு மாமன், அப்புறம் இன்னும் சம்திங் படங்கள் நிறைய படங்கள் இருக்குது, அயோத்தி, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது தன்னாரியாமலே கண்ணீர் வரும் பார்த்தீங்களா. அது வந்து இட்ஸ் எமோஷ்னல் ஸ்கிரிப்ட். ஆனால் ஒரு தலைவர் ஃபேன் பாயா ஒரு குட் ஸ்கிரிப்டாக ஒரு பார்த்துட்டு வெளியே வரும்போது என்ன அறியாமல் ஒரு அழுக வந்துச்சு பார்த்தீங்களா. தட்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம். சூப்பராக இருந்துச்சு, நிறைய பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது உண்மையிலே. இது வந்து எப்படின்னா அப்புறம் அந்த டெக்னாலஜி லோகேஷ் சார் எனக்கு செம்ம எப்படி இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிங்கன்னே தெரில எனக்கு உண்மையிலே. அந்த வே ஆஃப் கில்லிங் இருக்குது பாருங்க, அந்த சத்யராஜ் சார் கண்டுபிடிக்கிற விஷயமாகட்டும், அதை சூப்பர் ஸ்டார் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ருதிஹாசன் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஒரு சேரில் வச்சுட்டு எலக்ட்ரிக்கல் கரண்ட் மூலிமா ஒரு டெட் பாடியை ஒரு பவுடர் ஆக்கலாம் அப்படின்ற கான்செப்ட், இட்ஸ் அன்பிலீவபிள் கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படம், ஃபைனல் டெஸ்டினேஷன், இந்த மாதிரி படத்தோட ஃபேன் பாயாக இருப்பீங்களா. நானும் அந்த மாதிரி ஒரு படத்தோட ஃபேன் பாய் தான். எனக்கு சீரியஸாக மற்ற ஸ்கிரிப்ட்ஸாக விட இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன கான்செப்டியா, டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி, வால்டர் விஎஃப்எக்ஸ் பிரிச்சுட்டிங்க போங்க. எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் தேட்டர் ஃபிலிம். அப்புறம் இந்த நான் சொன்ன சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்பாய்லர்ஸ் எடுத்துக்கிறாதீங்க, பட் சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் தவிர்த்துட்டு அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் போகலாம். பட் அதை தாண்டி நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. அந்த குறைகள் தாண்டி பண்ணியிருந்தால் இட்ஸ் அ கண்டிப்பாக 1000 crore ப்ராஜெக்ட். 1000 crore கண்டிப்பாக அடிச்சிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை அது. அப்போ பார்த்துக்குங்க, நான் சாலிடாக சொல்கிறேன், இந்த படம் எப்படி என்னன்னு தெரியல, நல்லா இருக்குது. நான் அப்புறம் நான் சொல்லிட்டு என்னடா அப்படி சொன்ன நீ 1000 crores அடிக்கலன்னு சொல்லிடுவீங்க. அப்புறம்
கண்டிப்பாக 1000 க்ரோஸ் அடிக்கிறதுக்கு சூப்பரான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எப்படி அந்த நான் சொல்கிறேன், இந்த டிஏஜிங் பண்ணுற எல்லா படங்களுமே சரி, டிஏஜிங்கு ஃப்ளாஷ்பேக் சீனு எப்படி ஒரு ஒரு ஏஜ்டு, அதாவது இப்போ ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட் எப்படி ஒரு ஆக்டரை காட்டுறதுன்றத கண்டிப்பாக லோகேஷ்லேருந்து கற்றுக்குங்க, தலைவர்கிட்டருந்து கற்றுக்குங்க. ஒரு கோட்டில் ஒன்று பண்ணி வச்சுருந்தீங்க பாருங்க, தளபதியை பற்றியே நினச்சிக்கிறாதீங்க, சாரிங்க, தளபதி பற்றியே இழுக்கிறேன் மும்பளுக்கிறேன்லாம் பேசாதீங்க. தேட்டரில் கத்துறான் கீழேருந்து. ஃபஸ்ட் ஷோ போயிருக்கேன், சரி ஃபஸ்ட்டே ஈவினிங் ஷோ போயிருக்கேன். ஈவினிங் ஷோ தான் கூட்டம் அதிகமாச்சு. ஃபஸ்ட் ஷோ தான் கூட்டம் அதிகமாக இல்லை கோட்டுக்கு. கீழேருந்து கத்துறான், ஏன்டா இது வெங்கட் பிரபு என் தளபதி என்னடா பண்ணி வச்சிருக்க, மூஞ்சி என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கத்துறான். எனக்கு பார்த்துக்கு என்னடா சரி மாதிரி இப்படி பேசுகிறானே தேட்டருக்குள்ளே கத்துறானே இந்த கிடையாது எனக்கு. ஏன்னா பால்கனியில் இருக்க கீழே கத்துறான் கேட்குது எனக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. ஆச்சாரியாவில் வந்து சிரஞ்சீவி சாரை வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அது ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது சூப்பர் ஸ்டாரை ஃப்ளாஷ்பேக் சீனில் காமிச்சிருக்காங்க பாருங்க, இட்ஸ் அ மேசிவ், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே HSL பார்க்க உழைப்பாளி படத்தில் பார்க்குற கூலி கெட்டப்பில் இருப்பார்ல சார், அப்படி இருக்கார். அதில் இன்னும் ஃபங்கியாக வச்சு சூப்பராக இருக்குது. அப்புறம் நாகார்ஜுனா அவரோட கெட்டப்பும் சரி, பிஹேவியரும் சரி, நல்லா இருக்குது. இட்ஸ் அ சூப்பர் 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 நல்லா இருக்கு. நான் வந்து ரொம்ப சூப்பர்ன்ற வார்த்தையை மட்டுமே காதில் விழுகாதீங்க. அதை தாண்டி நெகட்டிவும் சொல்லியிருக்கேன், படத்தோட பாசிட்டிவும் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இடையில வந்து அவங்க வந்து தளபதி வெளியேன் சில லூஸ் கூஸ் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா வந்து நான் லாஸ்ட்டாக தளபதியோட பர்த்டேக்கு வந்து தளபதி ஹாப்பி பர்த்டே தளபதி சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக ஸ்டோரி ஸ்டேட்டஸாக போடுவாங்க. நான் பார்த்தேன் அமைதியாக இருந்தேன். எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, வீடியோவாக எனக்கு அனுப்பி விட ஆரம்பிச்சாங்க. தளபதி பர்த்டேன்னு ஸ்டேட்டஸ் வீடியோ ஃபுல்லாக எனக்கு வரிசை வீடியோ அனுப்ப ஆரம்பிச்சாங்க. எனக்கு மென்ஷன் பண்ண விட ஆரம்பிச்சாங்க. எனக்கு டென்ஷன் தலைக்கு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு ஸ்க்ரோல் பண்ண முடியல. போஸ்டர்ஸும் நிறைய போஸ்டர்ஸும் சோஷியல் மீடியா போஸ்டர்ஸும் இருக்குது. இவங்க போகிறாங்க. எனக்கு என்னன்னா, அவர் பார்த்தாலும் பரவாயில்ல, பார்க்காம இருக்கும்போது போட்டு தள்ளுறீங்களாடா அப்படின்னா, இது சொன்னதுக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் நான் வந்து ஸ்டேட்டஸ் நான் போட்டதுக்கு என் ரெண்டு பிச்சைக்கார நாய், குடிகார நாய் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கு. உனக்கு என்னடா தேவையா, நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன், அவர் தளபதி பார்க்கல, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், உனக்கு என்ன மயிர் இருக்குது அப்படின்னு பேசினாங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன், பார்க்குறேன் பார்க்காதி போகிறாங்க மயிருக. இந்த வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக நீ ஒரு முட்டாள் லூசு தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு கிறுக்குத்தனம் பண்ணுறாங்க வச்சுக்கன்னா, அந்த கிறுக்குத்தனம் தான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ எனக்கு என்கிட்ட ஓட்டுற இது இருக்குது, இப்போ தான் நான் அப்ளை பண்ணி வாங்கினேன். ஆனால் கண்டிப்பாக நான் இந்த ஓட்டி கண்டிப்பாக டிவி கேட்க தான் போடுவேன். அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அப்புறம் என்னைய போட்டு அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க போட்டு கமெண்ட்டில். அதெல்லாம் நினைக்காதீங்க, நான் தளபதி சப்போர்ட்டட் தான். ஆனால் ஸ்கிரிப்டடாக தான் பிடிக்காது. ஒரு ஃபிலிமாக பார்க்கணும், அதை தாண்டி வேறு பண்ணக்கூடாது. இப்போ நான் தேட்டருக்கு போனப்போ கூட பின்னாடி சீட்டில் உட்காந்து பிராந்தி பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிச்சுக்கிறாங்க. தேட்டருக்குள்ளே உள்ளே ஏன்டா அலோவ் பண்ணுறீங்க பார்த்தா? தேட்டருக்குள்ளே உள்ளே அலோவ் பண்ணுறீங்க? தேட்டருன்றது மிஸ்கின் சார் சொன்ன மாதிரி ஒரு எனக்கு இருட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அம்மா கருவறையில் உட்கார மாதிரி ஒரு புனிதமாக. சினிமா பற்றி நல்லா தெரியும், சினிமா என்ன தெரியும், சினிமாக்கா வாய்ப்பு ஒரு 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 டைரக்ஷன் தெரிஞ்சு, ஒரு ஆக்டிங் தெரிஞ்சு, ஒரு ஸ்கிரிப்ட் மேக்கிங் தெரிஞ்சு, எல்லாமே படித்து 3 வருஷம் விஸ்காம் படித்து, அதானே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிருக்கேன். இப்போ நான் ஒரு 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 வாய்ப்பு கிடைச்சது, அதை கண்ட வாட்டர்மெலன் ஸ்டாண்ட்ற தற்கொலைக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சலான்னு ஏங்கிக்கிறது ஆள்றேன் நான். அப்படி இருக்கும்போது ஒரு தேட்டருந்து ஒரு கருவறை, அந்த இடத்துல வந்து சாராய பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிச்சிருக்கீங்களா, வெக்கம் கட்டுவீங்களா? அப்புறம் அந்த குடிச்சிருக்காங்க, குடிச்சு முடிச்சு காலி பண்ணி பாட்டில் ஓரமாக வைக்கிறாங்க. அடுத்த தலைவரிசைன்னு ஃபுல்லாக அந்த தேவா மேன்ஷன்ற இடத்துல இருக்க எல்லா பாட்டிலையும் எடுத்து வந்து ஊற்றுறாங்க, ஒரே ஆண்டில் ஊற்றி கலக்கிறாங்க. அப்போ தலைவர் உள்ளே விட்டு அள்ளி ஊற்ற போகிறாரு நினச்சிக்கு. அது தெரியும், அந்த வாழ்க்கை எஜ்ஜில் இருந்துச்சு, கண்டிப்பாக தள்ளி விட்டுருவார் தலைவர் கெஸ் பண்ணுற மாதிரியே தான் சீன் இருந்துச்சு. பக்கத்தில் தம்பி ஒருத்தவங்க வந்தான், கண்டிப்பாக தள்ளி விட்டுருவார் பாரு அப்படின்னு. அதோட ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்னா பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு எனக்கு, எப்படி தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா அவரே சொல்லிட்டாப்புல, குடி கண்டிப்பாக கெடுத்துருவோம் உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒன்று இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. தலைவர் சொன்ன மாதிரி யாரும் குடிப்பழக்க அடிமையாகாதீங்க, தேவையில்லாமல் ஸ்பாய்லர்ஸ். அப்புறம் வந்து ஒரு படத்துக்காக நல்லா இருக்குன்னு பாருங்கள், ஒரு 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 ஆக்டருக்காக பாருங்கள், தயவு செஞ்சு. ஒரு ஒரு ஆக்டருக்காக ஃப்ளெக்ஸ் வைக்கிறது பண்ணுறீங்க, ஓகே. அது ஒரு ஆக்டருக்காக ஃப்ளெக்ஸ் வைக்கிறது ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இருங்க. அதை தாண்டி அவர் சொன்ன விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.
இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நான் தலைவருக்காக பாட விஷயம் பண்ணுறேன், ஃப்ளெக்ஸ் வைக்கிறேன். ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சா எவ்வளோ ஆகும்? ஏன்னா ஒரு 1000 ரூபா ஆகும் ஒரு ஃப்ளெக்ஸை அடித்து இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஃப்ளெக்ஸ் அடிக்க 1000 ரூபா ஆகும். அந்த 1000 ரூபாய்க்கு சாப்பாடுலாம் கஷ்டப்படுறான் அவனும் கூட. படத்தோட ப்ரொமோஷன், படத்தை நீங்கள் காசு கொடுத்து போகிறீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து படத்துக்கு கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, அது போய் ப்ரொடியூசர் சேர்ந்துடும். நீ கொடுக்குற காசு ப்ரொடியூசர் சேர்ந்து போட்ட பணத்தை எடுத்துருவான். நீ ஃப்ளெக்ஸும் நடிக்கிற பார்த்தியா, அது எந்த விதத்தில் ஒரு மார்க்கெட் மார்ஜினாக இருக்கும்? நீ ஃப்ளெக்ஸ் வச்சு ஒன்று பண்ணுற பார்த்தியா, அது எந்த விதத்தில் உனக்கு வேணால் ப்ராஃபிட்டாக இருக்கும்? இப்போ நீ பண்ணுற, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒருத்தவர் குட் பேட் அக்லி அண்ட் துணி விடாமுயற்சி ரெண்டுக்குமே ஃப்ளெக்ஸ் பண்ணார். ஃப்ளெக்ஸ் அடித்து அவர் சொந்த காசில் தலை ஃபேனு பண்ணாப்புல. 2 படமுமே ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு ஒரு பண்ணாங்க ஒரு ஸ்கிரிப்ட். எனக்கு விடாமுயற்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் எ குட் ஸ்கிரிப்ட் அண்ட் குட் ஃபிலிம் மேக்கிங். ரொம்ப லேக் இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. நான் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியப்பட்ட படம் அது. ஸோ அப்படி இருந்து அவர் வந்து வருத்தப்பட்ட விஷயம், தம்பி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அடித்தேன், படம் நல்லா இல்லை, நான் வந்து போட்ட காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் தம்பி அப்படின்னு சொன்னார். அவர் கேட்டேன் நான், அது கேட்டேன் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ன மார்க்கெட், என்ன நீ பண்ணுற ஒரு விஷயம் ரொம்ப அந்த நாளுக்காண்டி அலப்பறை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஷோ பண்ணி தாரத்தை மட்டும் அடிச்சு இது பண்ணுற விஷயம் யாருக்கு லாபம், யாருக்கு மார்ஜின்? நீங்கள் ஆக்டரை கொண்டாடுறேன்னா இட்ஸ் ஒரு ஒரு பாசிட்டிவாக உங்களை சப்போர்ட் பண்ணி நீ உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா தேட்டரில் போய் பார்த்து, காசு இருந்துச்சுன்னா இல்லை தேட்டரில் போய் பார்க்கணும். கண்டிப்பாக ப்ரைவசியில் படம் பார்க்காதீங்க. சப்போஸ் ஓடிடிக்கு வந்த படம் கூட பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா உங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்மோட நீங்கள் ஃபோனில் கூட வீட்டில் கூட வச்சு டிவியோ இல்லை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் கூட ஓடிடியில் பாருங்கள். அது நான் சொல்ல மாட்டேன் ஒன்றும். அது செஞ்சு இந்த விஷயங்கள் பண்ணாதீங்க. அடிச்சுட்டு மல்லு கட்டுறது, இந்த இப்போது வரும்போது ஃபஸ்ட் ஷோவில் அடிச்சுக்கிட்டு மல்லிக்கிட்டு இருந்தாங்க உள்ளே. அது மாதிரி பாட்டு போடும்போது சிக்கிடி சிக் சாங்காக இருக்கட்டும், மோனிகா சாங்காக இருக்கட்டும், எல்லாம் நல்லா வைப் பண்ணாங்க. அதே கீழே அடிச்சு சண்டை கொடுக்காங்க. ஏன்னா நீங்கள் சேரில் உட்காந்துட்டு இப்போ என்ஜாய் பண்ண முடியாதா, வந்து உள்ளே வந்து ஆடிக்கிட்டு அடித்து மல்லுக்கிட்டு உருண்டுக்கிட்டு உள்ளே போலீஸ் வந்து இழுத்துட்டு போகுது தேட்டருக்குள்ளே வந்துட்டு ஆங்கில. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க லூஸ் பாருங்க. ஸோ ஒரு நாள் வீடியோ பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுறது ஒரு மாதிரி நாலேஜபிளாக நானும் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி கண்டிப்பாக கூலி படத்தை மறக்காமல் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியை கூட்டு போகாதீங்க செஞ்சு. ஏன்னா வந்து ரொம்ப இதாக இருக்குது, சென்சார்டாக இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபேமிலி கூட்டு போகாமல் தனியாக போய் பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் ஃபேமிலி கூட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் தேட்டருக்குள்ளே எப்படி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் போகும்போது குடிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு ஆள் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். என் பக்கத்தில் உட்காந்துட்டு 2-3 சீட் தள்ளி ஃபேமிலியை உட்காந்து வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க, குடிச்சிக்கிறாங்க, கட்டாத பேசிக்கிறாங்க. போடுறா என் தலைவர் மேலே அடிச்சிட்டான், போடுறா தலைவன் குத்திட்டான், போடுறா போட்டு தலைவா பொடி தலைவன் மற்றவன் போகிறேன்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு நான் கெட்டாத பேசலாம் பேசாதீங்க, நான் சொன்னதை நான் சொன்னேன் நான். ஸோ இது இப்படிலாம் இருக்குது. இதை செஞ்சு ஃபேமிலி கூட்டு போகும்போது தேட்டர் நல்லா டீசெண்டான ஒரு பிவிஆரோ ஐமேக்ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு ஒரு ப்ரீமியமும் தேட்டருக்கு போங்க. எனக்கு சில காவாடியெல்லாம் அங்கே வராது கொஞ்சம் கஷ்டம், எனக்கு செக்கிங் எல்லாம் நல்லாயிருக்கும். சில தேட்டர்லாம் செக்கிங் இல்லாமல் உள்ள விட்ருவாங்க. ஸோ அப்படி போய் பார்த்து போங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். பாய்.